கேட்குதா? நீங்கள் பேரண்ட்ஸ் யாராவது நிற்கிறீங்களா? இல்லை ஒன் செகண்ட். பேரண்ட்ஸ் ஏதாவது எல்லாமே அவங்க ஒரு கிளாஸ் பண்ணப்பா. பசங்க என்ன பண்ணி பார்த்து அவங்களுக்கு என்ன யோசிக்கிறீங்க? பையன் இந்த வேலை பார்க்கணும்பா. ஓகே, நீங்க நல்ல பிரச்சனை. நீங்க டாக்டர், நீங்க எல்லாரும் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும். நீங்க புரியுது. ஸ்போர்ட்ஸ் என்ன நைட் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து டாக்டர், இன்ஜினியர், லாயர், சின்ன சின்ன கேட்டகரிஸில் தான் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு 3 கோர்ஸ் இருக்குது. பயோமேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ். இதுதான் 3 சப்ஜெக்ட். பயோமேக்ஸ் எடுத்த பசங்களாம் கன்ஃபார்ம் இன்ஜினியரிங், டாக்டர். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் ஐடியில் வேலை பார்ப்பான். காமர்ஸ்னால் சிஏ. அது தான் நிறைய கோர்ஸ் இருக்குது. பயோமேக்ஸ் எடுக்கிறவங்க வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து இருக்குது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா உங்களுக்கு 3 lakhs per month, அதாவது 3 லட்சம் ஒரு மாதம் ஆகும். ஒரு 2 minutes எல்லாருமே பசின்னு தெரியுது, கிளம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு கெரியர் கவுன்சிலிங் மாதிரி சின்னதாக ஒரு வச்சுக்கேன். இதோட ஃபஸ்ட்டு தான் ஸ்டேஜில் பேசுகிறேன். அப்போ அதான் சொல்லுவாங்க ஸ்டார்டிங். பயோமேக்ஸ் படிக்கிற ப்ரோ, நீங்கள் பயோமேக்ஸ் சிஎஸ், நீங்கள் சிஏ. இப்போது நான் ஒரு நிமிஷம் சரிங்களா? சிஏ எத்தனை லெவல்? எத்தனை லெவல்? 6 லெவல் கன்ஃபார்ம். சிஏல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெவல், இன்டர்மீடியேட், ஃபைனல். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எத்தனை பேப்பர் இருக்கும்? எத்தனை பேப்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் தெரியும்? நீங்கள் என்ன அவங்க யோசிக்கணும்? இல்லை ஜென்ரலாக எனக்கு யோசிக்கணும் பண்ணணும். இப்போ இதுதான் பிரச்சனை. நான் என்ன படிக்கணும் தெரியுது, எப்படி படிக்கணும், எதில் படிக்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து பயோமேக்ஸ் எடுக்கிறேன்னா எனக்கு மேக்ஸ் இருக்குது, பயாலஜி, சயின்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ நான் இன்ஜினியரிங் போகலாம். இன்ஜினியரிங்கில் பயாலஜியும் சேர்த்து இன்ஜினியரிங். ஓகே, இப்போ நம்ம வந்து பயோமேக்ஸ் எடுக்கிறோம், நல்லா படிக்கலாம். ஓகே, கவர்மெண்ட் ஜாப். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே ஐஏஎஸ், ஐபிஎஸ் அவங்க யோசிக்கிறீங்க. ஆனால் ஐஏஎஸ் ஆகணும்னா நமக்கு நிறைய மந்த்ஸ் ஆஃப் ட்ரைனிங் வேணும், நிறைய நாலேஜ் வேணும். ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? இப்போ நிறைய ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னன்னா, அவன் படித்து வேலைக்கு போகணும். என்ன வேலைக்கு போகிறாங்க? வேலைக்கு போகணும், அந்த குடும்பத்துக்கு ஒரு வருமானம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம ஐஏஎஸ், ஐபிஎஸ்ன்னு எய்ம் பண்ணும்போது இட்ஸ் பிக் டீல். ஆனால் இதுவே நம்ம சின்ன சின்ன கோர்ஸ், ஏதாவது கவர்மெண்ட்டே ஜாப்ஸ் இருக்குன்னா எல்லாத்தையும் தெரியாது. இந்த செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் தான் இருக்காங்க. செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், ரிப்போர்ட்டர், அந்த கம்ப்யூட்டர் என்டர் பண்ணுற வேலை கூட இருக்குது. எல்லாருக்குமே 50,000 மினிமம் 50,000 இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர் வேலை பார்க்கணும். ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் கூட பார்க்கலாம் ஐஏஎஸ், ஐபிஎஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எடுத்தோடனே ஐஏஎஸ் ஆகணும் அவசியம் இல்லை. நல்ல பொசிஷன் உட்காரு, குடும்பத்துக்கு ஒரு வருமானத்தை ரெடி பண்ணிட்டு அப்புறம் ஐஏஎஸ், ஐபிஎஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய நீங்கள் எல்லாமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க, யூடியூப் பார்க்குறீங்க. ஓகே, அது நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம். நானுமே கிளாஸ் பண்ணேன். போன வருஷம் என்னோட கேள்வி கேட்டேன், என்ன குரூப்பாக எடுக்க போகிற? நம்ம எல்லாருமே 3 குரூப் தான், பயோமேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ். ஆனால் அது என்ன உள்ளே இருக்கு? எத்தனை பேரண்ட்ஸ், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரேட் சென்டர் போயிருக்கேன்? இப்போ நான் ட்ரேட் சென்டர் போயிருக்கேன். ட்ரேட் சென்டர் யாருமே இல்லை. ஸோ உங்கள் கேரியருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறதுனே கவர்மெண்ட் சில பாலிசி உருவாக்குறாங்க. நம்ம எத்தனை பேர் வீட்டை நியூஸ் பேப்பர் வாங்குறோம்? அந்த நியூஸ் பேப்பரில் கிளாசிஃபைடு ஒரு சர்வீஸ் எத்தனை பேர் பார்க்கணும்? அது பக்கத்தில் கோர்சஸ்னு ஒரு பேஜ் இருக்கா, எத்தனை பேர் பார்க்கணும்? அதில் அவ்வளோ கோர்சஸ் இருக்குது. நம்ம ஜென்ரலாக இப்போ ஐடி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் வேலை நிறுத்துற மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வேலை லே ஆஃப் கொடுக்குறாங்க. இப்போ ப்ரோ சொன்னார் கோடிங், பைத்தான், ஜாவா, எம்ஏ. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம 2000s இருக்கோம். 1980s 2000 ஒரு இது வந்துச்சு, C++. இப்போ அது கிடையாது, நம்ம அது படிக்கிறது. இப்போ பைத்தான் இப்போ போய் ரன்னிங்கில் இருக்குது. அடுத்து C++, அடுத்து ஏக்குள்ள வேறு சப்டிவிஷன். நம்ம டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும். 10 வருஷத்துக்கு ஒரு டெக்னாலஜி சேஞ்ச் வருது. டெக்னாலஜி விட நம்ம இருக்க முடியும். செகண்ட், கவர்மெண்ட் ஜாப். கவர்மெண்ட் ஜாப்ன்றது நம்ம வந்து தப்பாக நினைக்கிறோம். கவர்மெண்ட் ஒரு சர்வீஸ். அதில் நிறைய வேரியஸ் ஜாப்ஸ். அதனால மினிமம் அதுக்கு தான் சேலரி, நல்ல சேலரி மினிமம் வருது. அதுக்கு தான் நம்ம செகண்ட் ஸ்டெப். இப்போ நான்
வந்து ஐஏஎஸ் ஆகணும் எய்ம் பண்றேன். எனக்கு 4 வருஷம் அது நான் படிப்பேன். அந்த 4 வருஷம் குடும்பத்தோட ரெவன்யூ நான் என்ன பண்ணுவேன், நான் தான் படிச்சு நான் தான் ஃபர்ஸ்ட் இயர் கிராஜுவேட். ஸோ அதுக்கு வந்து நான் வெறும் 4 வருஷம் வீட்டிலே உட்காந்தா அது பெரிய ஸ்ட்ரகல், குடும்பத்தினர்களுக்கே கஷ்டம். ஆனா இதுவே நான் கவர்மெண்ட்ல ஒரு சின்ன வேலை செக்யூரிட்டி அசிஸ்டண்டா 50,000 per month கொடுத்துட்டு நான் சைடில் ஐஏஎஸ் படிக்கிறேன், ஐபிஎஸ் படிக்கிறேன். அது ஃபேமிலி ஸ்டப்பனா இருக்குது, ஃபியூச்சர் ஹெல்ப். ஆனா நான் இந்த 50,000 வேலையை உட்காந்தேன்னா அது ஸ்டப்பன் தான். ஏன்னா அப்போ நம்ம 90s இருந்தவங்களுக்கு 10,000 போதும், இப்போ 1 லட்சம் வரைக்கும் எல்லாருக்கும் 10,000. நம்மளோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க, எக்கனாமி வளர்ந்துட்டே வருது, பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம சேலரி வளரும். நிறைய பேர் போட்டிருக்கேன் எனக்கு தெரியலப்பா, இப்போ தெரியலன்னு சொல்றது வந்து ஒரு ஃபேஷனாக போச்சு, நான் வந்து முடிவு பண்ணல. அது கிடையாது. நம்ம என்ன ஆகணும்னு யோசிக்கணும். அதுக்கு எந்த இன்ஸ்டியூட்ல படிக்கணும், எவ்வளோ நேரத்தில் படிக்கணும், எத்தனை பேப்பர் இருக்கு, எத்தனை கோர்சஸ். நான் சிஏ சொல்லியிருக்கோம், அதில் 3 பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் இல்லை விட்டோம், ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர் இருக்கு, இன்டர்மீடியட்ல 6 பேப்பர் இருக்கு, ஃபைனல்லையும் 6 பேப்பர் இருக்கு. இன்டர்மீடியட் பண்ணும்போது 2 வருஷம் ஆகும். 1 வருஷம் இன்டர்ன்ஷிப், 1 வருஷம் நீங்கள் படிக்கணும். இந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்தாங்கன்னா நான் எப்போ படிக்கணும், எப்படி பிளான் பண்ணணும் யோசிக்க முடியும். இப்போ அதே மாதிரி ஐடியில் நான் ஐடி ஜாப்ல போகணுன்றவங்களுக்கும் அதிக பிரச்சனை இருக்கு. ஏன்னா நிறைய ஒர்க் இருக்கு, ஆனால் லே ஆஃப்ஸ் அதிகமாக இருக்கு. லே ஆஃப் 10 வருஷம் வேலை வாங்கிட்டு அவங்கள ஒதுக்கிது, அதுதான். ஆனால் நம்ம அதை கூட ரிட்டர்ன் பண்ணுறது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி கோடிங் படிச்சிட்டேன், 10 வருஷம் கோடிங் இல்லைன்னா நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரணும். இங்க நிறைய பேர் குடும்பத்தில் நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்கீங்க. ஸோ அவங்களாம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியா நான் எங்க படிக்கணும், அதுக்கு முன்னாடி நான் என்ன வேலை பார்க்கணும். எடுத்தோடனே யாரும் பிசினஸ் மேன் ஆக சொல்லுது, எடுத்தோடனே யாரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக சொல்லுது. சின்ன சின்ன வேலை ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்தை சாட்டிஸ்ஃபை, அப்போ நம்ம சாட்டிஸ்ஃபை. ஓகேவா? இப்போ சொல்லுங்க உங்க ட்ரீம் ஜாப் என்ன, உங்க ட்ரீமான ஜாப் என்ன? நீங்க அதே 9th 10th 11th வச்சிருக்கீங்க. இனிமே யோசிக்கலாம், இனிமே யோசிக்கலாம். சரியா? 9th வந்ததுல இருந்து நீங்க ஓகே. தேங்க் யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க, என் நம்பர் வெளியே இருக்கு. உங்களுக்கு எப்போ உங்களுக்கு அபக்கஸ் புக் ஏதாவது வேணும்னா எனக்கு சொல்லுங்க, நான் அப்படியே எடுத்து வந்து தரேன். சரியா? டைம் இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி செப்டம்பர்ல ஒரு காம்படிஷன் இருக்கு. ஒரு 2000-2400 குழந்தைங்க வரைக்கும் வருவாங்க. 2 நாள் காம்படிஷன் அது. அதெல்லாம் நீங்க ஃப்ரீயா வந்து பார்க்கறது இருந்தாலும் வந்து பாருங்க. சரியா? நாங்க இந்த கொஞ்சம் ஸ்பீட் மேக்ஸ், ஹேண்ட்ரைட்டிங், ரூபிக்ஸ் கியூப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். மைண்ட் மேப்பிங், டைம் மேனேஜ்மெண்ட் இன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், எக்ஸாம் பிரசன்டேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பட் அதுக்கான டைம் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. கிடைக்கும் போதெல்லாம் இதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். சரியா? ஓகே.